இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலருக்கு தாடியோடு அவருடைய முகத்தை வைத்து கண்ணாடியில பாக்குறது அவருக்கு வெக்கம், அது ஒரு சீன்னு நினைக்கிறாரு. ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முந்தி போயிட்டு கொஞ்சம் ஷேவண்டு பண்ணிட்டு போனா நல்லமுன்னு நினைக்கிறார், தாடிய கேவலமாக நினைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்க்கையில் அந்த தாடியில கை வச்சதே கிடையாது. மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுது, உங்களோட மீசையே கத்தரிச்சுக்கோங்க, ஷார்ட் பண்ணுங்க, தாடிய அவுஃபிரு அப்படி பேசாம வளர்றதுக்கு விட்டுருங்க, தாடியில கை வைக்க போவான். நாளைக்கு நாங்க மௌத்தா போய்த்து எங்களை ஜனாசாவாக வைக்கும் பொழுது ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சுன்னத் எங்களோட உடம்புல மிஞ்சிக்கும் என்றால் அது எங்களோட முகத்தில் இருக்கிற தாடி மட்டும் தான் சகோதரர்கள். தயவு செய்து தாடியில கையை வச்சிருவான். ஒண்டிக்குது தாடியை வைக்கிறது, இன்னொண்டிக்குது தாடியை வைக்க அமைக்கிறது, இன்னொந்திக்கிறது அந்த சுன்னத்தை கேவலமாக நினைக்கிறது. இது பயங்கரம். ஒரு ஆள் தாடியை வைத்து மூஞ்சில கண்ணாடியை பார்த்து அதை கேவலமாக நினைக்கிறாராக இருந்தால், நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கு இந்த தாடி பசந்து இல்லைன்னு ஒரு ஆள் நினைக்கிறாராக இருந்தால், உலமாக்கள் எழுதுறாங்க, அவர்த அந்த இமாம்ட பேர் எனக்கு நினைவில்லை, எழுதுறாங்க அவருடைய உள்ளத்துல முனாஃபிக் நிஃபாக்குடைய தன்மைக்கின்றதை நான் பயப்படுறேன். அவர் அதை கேவலமாக நினைக்கிறார். ஒரு இடத்துக்கு போகும் பொழுது கரண்ட காலுக்கு கீழே ஈக்கக்கூடிய அந்த அந்த உடுப்பை கரண்ட காலுக்கு மேல உடுக்கிறத ஒரு வெக்கமாக கருதுறாரு. மார்க்கம் எங்களுக்கு சொல்லுது, நீங்க உடுக்கிற ஆடைகள் உங்களோட கரண்ட காலுக்கு மேலே ஈக்கணும். இன்னைக்கு அந்த சட்டத்தை எம்மில் சிலர் விளங்கி இருக்கிறது, அது மஸ்ஜித்ல மட்டும்தான் அந்த சட்டம். தொழுவ போகல தான் நாங்க தூக்கி கொள்ளணும், வெளியே போல கீழே போட்டுறணும். அன்பானவர்களே, அது ஒரு ஆள் ஈக்குது, செய்யறது செய்யாம இருக்கிறது ஒரு பக்கம், செய்யாம இருக்கிறது தவறு தான். ஆனால் அந்த சுன்னத்தை கேவலமாக கருதுறது, இதை சீண்டு நினைக்கிறது, இது ஒரு படி மேல, இது ஆக பயங்கரமான ஒரு கேட்டகரி சகோதரர்கள். அல்லாஹ் எங்க அனைவரையும் அதுல இருந்து பாதுகாக்கும். ஒரு ஆணுக்கு ஒரு ஆம்பளைக்கு அழகு அந்த முகத்தில் இருக்கிற அந்த சீனத்தான தாடி தான் சகோதரர்கள். நாங்க சக்கராத்துல இந்த மையத்தில் வைக்க போகல, அவரை கஃன் செய்ய போக கூட அந்த முபாரக்கான தாடியை நாங்க எல்லாத்தையும் மறைப்போம், தாடியை மறைக்கிறதுல அந்த தாடியை வெளியே போடுறது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு 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 சுன்னத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வெளிப்படையான ஒரு சுன்னத்து. இந்த சுன்னத்து நாளைக்கு முன்கர் நக்கீர்ட்ட நான் பதில் சொல்லும் பொழுது அந்த சுன்னத்து என் முகத்தில் இருக்கும். அந்த இடத்துல முன்கர் நக்கீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இது யாருன்னு கேட்கும் பொழுது ஹா ஹாண்டு கத்தாம, இது என்னுடைய தூதர், என்னுடைய ஹபீப், நான் என் உசுரை விட என் புள்ளையில விட நேசிச்ச தூதர் என்று சொல்லக்கூடிய மக்களாக நாங்க மாறுவோம்.